ஹாய் கைஸ், நம்ம தளபதி விஜய் அண்ணா சிஎம் ஆகிட்டதுக்கப்புறம் போட்ட ஃபஸ்ட்டு கையெழுத்து என்ன அப்படின்னா 200 யூனிட்டு மின்சாரம் ஃப்ரீ. இதை வந்து இந்த எதிர்கட்சிங்க அப்புறம் மற்றும் பலர்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் போட்டு போட்டு குழப்பினுக்கிறாங்க. இப்போ நான் வந்து அதை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. 200 யூனிட் ஃப்ரீன்றது எல்லாருக்குமே கிடையாது. அது எப்படின்னா, இப்போது வந்து அந்த ஆஃபீஸர் வராங்கல்ல கணக்கெடுக்கிறதுக்கு, மின்சாரத்துறை ஆஃபீஸர் வருவாங்கல்ல, அவங்க கணக்கெடுக்க வரும்போது அவங்க வந்து எப்பப்பெல்லாம் வரலான்னா, சில ஊர்களில் 1 மாதத்தில் வருவாங்க, இல்லை சில ஊர்களில் வந்து 2 மாதத்துக்கு வருவாங்க. ஓகேவா? அப்படி அவங்க இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ 2 மாதத்துக்கு அந்த ஆஃபீஸர் வந்து கணக்கெடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அந்த 2 மாதத்தில் உங்கள் யூனிட்டு 500க்கு உள்ளே யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் 200 யூனிட்டுக்கான கரண்ட்டு ஃப்ரீ. சப்போஸ் 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் எதுவுமே ஃப்ரீ இல்லை, 500 யூனிட்டுக்கு மேலே எல்லாமே கட்டணுன்ட்டு இப்போது ஆப்போனன்ட் பார்ட்டியில் பேசினுக்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. அந்த பழைய இது இருந்ததுல, பழைய வாக்குறுதி, அது எப்படின்னா அந்த பழைய கட்சிங்களது 100 யூனிட் அது வந்து ஃப்ரீ தான். அது அப்படியே கண்டினியூ ஆகுது. அது வந்து கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லின்னு சுற்றின்னு இருந்தாங்க. அது இல்லை, இப்போ அது கண்டினியூ ஆகுது. ஸோ 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் 100 யூனிட்டு ஃப்ரீ தான், அது கண்டினியூ. 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் 200 யூனிட்டு ஃப்ரீ. ஓகேவா? அதுதான் இப்போ தளபதி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ மந்த்லியாக சில பேர் வராங்க கணக்கெடுக்கிறதுக்கு, அவங்களுக்கும் வந்து 500 யூனிட்டுக்குள்ளே தான் இருக்க போகுது மோஸ்ட்லி மக்களுக்கு. அப்படி இருக்கும்போதும் அவங்களுக்கு 200 யூனிட்டு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் மந்த்லி இப்போ அவ்வளோ வரதில்லை நினைக்கிறேன், ரொம்ப கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் இப்போலாம் வந்து 2 மந்த்ஸ் வயசு தான் வந்து நிறைய பேருக்கு எடுக்கிறாங்க, மெயினாக சிட்டியில். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகமும் விஜயனாவும் ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக தான் ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வாக்குறுதிக்கு நான் சொல்லுவேன். ஏன்னா 100 யூனிட்டாக இருந்தது 200 யூனிட்டாக மாற்றிருக்காங்க. அந்த 500 யூனிட் வச்சு ரொம்ப குழம்ப வேண்டாம், அது பெரிய இம்பேக்ட் ஒன்றும் இல்லை. 500க்கு கீழே இருந்தால் 200 ஃப்ரீ. இப்போ முன்னாடி என்ன இருந்தது, 100 தான் ஃப்ரீ, இப்போ வந்து 200 ஃப்ரீ. இப்போ 500க்கு மேலே போச்சுன்னா அந்த 100 கண்டினியூ ஆகுது, மற்றபடி எதுவும் பாதிப்பு எதுவும் இல்லை. இப்போ இவங்க வந்து என்ன பரப்புகிறாங்க அப்படின்னா, அந்த 100 யூனிட் ஃபஸ்ட்டு இருந்ததும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறானுங்க. அது இல்லைங்க, அது கண்டினியூ ஆகுது, அது வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது இதில் வந்து இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்னா, இந்த வாடகை வீட்டில் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அது தொல்லைங்க. அதை வந்து நீங்கள் தான் வந்து ஹவுஸ் ஓனர்கிட்ட புஷ் பண்ணி கேளுங்க எல்லாரும். இந்த மாதிரி வந்து விஜய் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு, சிஎம் ஆர்டர் போட்டிருக்காரு, என்ன பண்ணணும், எப்படி வந்து எங்களுக்கு ஆஃபர் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 மாதத்துக்கு வந்து 450 யூனிட் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அதில் 200 யூனிட் கம்மி பண்ணி வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புஷ் பண்ணணும். சில பேர்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அதை நம்ம கேட்குறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது ஓன் ஹவுஸ் வச்சுக்கிறவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த ரெண்ட் ஹவுஸுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனை, அதை நீங்கள் புஷ் பண்ணி கேட்கறதுல தான் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க. இதில் பெருசாக இது பண்ணுறது ஒன்றுமே இல்லை, குழம்ப வேண்டியதுக்கு அவசியமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆஃபீஸர் கணக்கெடுக்க வரும்போது 500 யூனிட்டுக்கு மேலே இருந்தால் அந்த பழைய 100 யூனிட் ஃப்ரீன்றது கண்டினியூ ஆகுது. 500 யூனிட்டுக்கு கீழே இருந்தால் விஜய் நான் வந்து இது ரூல்ஸ் போட்டால் அந்த 200 யூனிட்டு ஃப்ரீ ஆகுது. அவ்வளோதான், சிம்பிளாக முடிங்க எல்லாத்தையும். தேங்க்ஸ்.